நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் இப்போது வாழக்கூடிய கதையானது சிவனடைந்த பெருமாள் சுவாமி திருவருளாரை அவனே உங்கள் மத்தியில் இப்பொழுது நாங்கள் பாடலிக்கிறோம். தென்காசி பொன்னொரு அம்மன் தவத்துக்காக செல்வ பெருமாளே நீர் பிறந்தி ஆதியிலே வந்துரிந்த சின்ன தம்பி நாடார் வட்டி வானகரைகளை வைக்க சிவையெல்லாம் புகழ் படைத்த சிவனைந்த பெருமாள் சுவாமிகளை பாட சிவனார் வைந்தனே சிவ செல்வ கணபதி காப்புதானே ஆண்டு வரும் நாளைய
சிறப்பான முறையிலே ஆண்டு வருகிறார். தென்காசி மாநகரில் அவள் சென்று பார்த்தார். அங்கே 1000 தெருக்கள் உண்டு. 1000 தெருக்கள் உண்டு. அவன் அதாவது வடக்கு தெரு, தெற்கு தெரு, மேலத்தெரு, கீழத்தெரு, நடுத்தெரு என்றும் அவனே மற்றும் சுவாமி சன்னதி, அம்மன் சன்னதி, அவன் கூரக்கடை பஜார், அவனே சரி மலையான் தெரு, பெரிய சாமி கோவில் தெரு, அவனே இப்படி ஒவ்வொரு தெருவாக கணக்கிட்டு வருத்தமான 1000 தெருக்கள் உண்டு அந்த தென்காசியிலே உண்டு. அப்போதும் உண்டு, இப்போதும் உண்மைதான். அந்த தென்காசி மாநகரில் அவனை வடசூடக வீதியிலே சரி 7 மாடி கட்டிடம் அமைத்து இப்புள்ள காலத்துல 7 மாடி கட்டிடம்னா ரொம்ப சாதாரணம். இப்ப ஏகப்பட்ட கட்டிடங்கள் வந்து விட்டது இப்புள்ள காலம். இருக்கு. ஆனால் அந்த காலத்துல 7 மாடி கட்டிடம் என்று சொன்னா சாதாரணமான கிடையாது. மன்னர்கள் தான் இப்படி மாடி 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 மாடியா கட்டுவாங்க. அங்கே சீவரமார்க்க ராஜமன்னன் வெகு சிறப்பாய் அங்கு வந்தார். சிறப்பான முறையிலே ஆண்டு வருகிறார். அந்த தென்காசி மாநகர் ஓடுகின்ற வாய்க்கால் தண்ணீரில் வார மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடுமா, அந்த அளவுக்கு தென்காசி மாநகர் வெகு சிறப்பாக இருக்கிறது. சிறப்பு வெகு சிறப்பு. அந்த தென்காசி மாநகரை சீவரமார்க்க ராஜமன்னன் ஆண்டு வருகிற போது அவரோட ஆட்சியிலே சீவரமார்க்கராஜ மன்னனுக்கு உடன் பிறந்த தங்கை ஒன்று உண்டு. தங்கை யார்? மங்கை. அந்த மங்கையின் பெயர்தான் பொன்மாலை. பொன்மாலை பொன்மாலை என்ற பெண்படியானவளை சீவரமார்க்க ராஜமன்னன் சிறப்பாக வளர்த்து வருகிற போது குற்றாலனாலும் குளவாய்மொழி அங்கே கருணையாலையும் அந்த பொன்மாலை என்று சொல்லக்கூடிய பெண்படியானவள் பிறந்து வளர்ந்து வருகின்ற நாளையில் அந்த அம்மைக்கு வயசு என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? பகவானோட
16 வயதிலே பருவமங்கை அடைந்த பொன்மாலை அழகில் சிறந்தவனாகவே அரண்மனையில் இருப்பதை அறிந்த அருமை அண்ணனாகி சீவரமார்க்கராஜன் உடன் பிறந்த தங்கையான பொன்மாலையானவள் கூட்டு புஷ்கோரியாகி 5 வருடங்கள் கழித்து 5 ஆண்டுகள் முடிந்து பொன்மாலை என்ற பெண்மணிக்கும் மணமுடித்து வைக்க வேண்டும் என்று மனதில் அண்ணன் நினைத்தார். மனதில் நினைத்தார். அவர் நினைக்கும் போது அவர்கள் சொந்த அத்தை மகனாகிய அதாவது பொன்னுச்சாமி என்ற பொன்னன் அவர்கள் பொன்னன் என்ற மன்னன் அந்த பொன்னன் என்று சொல்லக்கூடிய பொன்னுச்சாமி அவர்களுக்கு உடன்பிறந்த தங்கையான பொன்மாலை அம்மனை மணமுடிக்க நினைத்தார் சீவரமார்க்கராஜன். மனதிலே நினைத்தார். மனதில் நினைத்து பெரியவர்கள் ஒன்று கூடி பேசி முடிவு செய்து
போது அவளை நல்லபடியாக வாழ்ந்து வருகிற பொழுது குற்றால நாதர் அருளாலும் குலவாய்மொழி அம்பிகையுடைய கருணையாலையும் அன்னையான உன்னமாலை என்று சொல்லக்கூடிய ரிஷி ஏன்னா அன்று முதல் குடி மறந்து ஆகையால் கற்பமுத்து மாதங்கள் 10 மாதங்களாகிவிட்டது. மாதங்கள் 10 மாதமான உடனே என்னை குழந்தை எப்போது பிறக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது அவனை என் அன்னையாகப்பட்ட பொன்மாலை என்று சொல்லக்கூடிய பெண்கொடியானவள் என்னை நாட்கள் நகர நடராஜமூர்த்தி நினைத்து அவையா நங்கையானவள் மனதிலே பதற்றத்தோடு இருந்தாள். அவனை நாட்கள் நகர்ந்தன. உன்னுடைய நாட்கள் நகர்ந்தது. குற்றாலனார் அருளாலும் குலவாய்மொழி அம்மை கருணையினாலையும் என் தாயான பொன்மாலை அம்மனுக்கு என்னை அன்றிலிருந்து என் ஆசிரி வண்ண என்னை அடிகள் வலை சதமோடு துடித்தார். என்னம்மா அடிவயிறு வலி அதிகமாக எனக்கு இருக்கிறது சுவாமி. உடம்புலே சரியில்லையா? மருத்துவம் பார்ப்பதற்கும் அங்கே அழைத்து வாருங்கள் என்று சொன்ன போது மன்னனான பொன்னவர் மருத்துவர்களை அழைத்து மருத்துவ பெண்ணாள் வந்து சொன்னாள், அம்மா என்ன கவலை கொள்ள வேண்டாம், கடவுளையான கிரகத்தால கட்டாயம் பேசுவது கிடைக்குமாமா என்று அம்பிகை ஆறுதலை உரைத்த போது ஏன்னா குற்றாலனால குடல்வாய்மொழி அம்மன்
இப்படியாக அவதாரம் எடுத்த குழந்தை என்னன்னா அக்குழந்தை பிறந்தவுடனே மருத்துவ பெண்ணரசி மருத்துவ பெண்ணரசி மடலையை எடுத்தாள் குழந்தையை எடுத்தாள் தொப்புள் கொடிதானருந்தோ குழந்தையை கொண்டு வந்து குளிப்பாட்டி நீராள் குங்கும பொட்டு வைத்து கொழுவ நீராட்டி பொன்பரசி பொட்டு வைத்து பெற்றெடுத்த தாயாரிடம் பிள்ளைய கொடுத்தாளே தாயான பொன்மாலை குழந்தைய வாங்கி ஐயோ மதிமுத்தம் கொடுத்தாளே மலரை மோகம் பார்த்த பொழுது மறக்க வரைய மறந்தாளே கை குழந்தை பார்த்த பொழுது கவலைகளை மறந்தோ மலரையான குழந்தைக்கு மலரையான குழந்தைக்கு மாறாபால் ஊட்டுதாளே குழந்தையை மல்லிகை பூத்தையில குழந்தையை போட்டோ சங்கு மோகில் மாலை போட்டு சகல பேரும் கேட்கும் தாலாட்டு பாடிகளோ தாலாட்டு பாடிகளோ பாடிகளோ அந்த தவ குழந்தைய வளர்த்துவாரா தவ குழந்தைய வளர்த்துவாரா பெற்றெடுத்த குழந்தையை எடுத்தாள் பொன்மாலை அவனா குழந்தையை குளிப்பாட்டி நீராட்டி குழந்தைக்கு குங்குமம் இட்டு வைத்து பொழுதுற நீராட்டி பொறுவரசி கொண்டு வைத்து மலரை மடியில் வைத்து மாறாப்பாலை ஊட்டி தாயவிட கொடுத்து தங்க தொட்டியில குழந்தையை கொண்டு வந்து போட்டு அவன் தாலாட்டு பாட்டு பாடி வளர்த்தாள் தாயான பொன்மாலை என்று விண்ணரசி அவனே குழந்தை பிறந்து இன்றோடு 16 நாளாகிவிட்டது அவன் 16 நாள் முடிந்து எனவே 17வது நாளை பிள்ளைக்கு பெயர் சூட்டு விழா நடத்தினான் பொன்னன் என்ற மன்னன் பெயர் சூட்டு விழா நடத்தினார்கள். என்னை பொன்மாலே எனவே இந்த குழந்தை தெய்வ கடாட்சத்தால் பிறந்த குழந்தை அல்லவா தெய்வங்கள் அருளால் பிறந்த பிள்ளை. அதனால் இந்த குழந்தைக்கு எனவே அழகான பெயரை சூட்ட வேண்டும் என்று என்னன்னா அம்மா அப்பா தாய் மாமா 3 பேருமாக சேர்ந்து அவனே குழந்தை மேனி பார்க்கும் போது பொன் நிறமாக இருப்பதல்லவா பொன்னராக தங்க நிறமாக இருக்கிறதல்லவா. ஆகையால் அந்த குழந்தைக்கு எனவே பொன்னூர்வி அம்மன் என்று பெயர் சூட்டினார்கள். என்ன பேர் சூட்டினாங்க? பொன்னுருவி. பொன்னூர்வி என்ற அழகான வேதாமத்தை கொடுத்து அவன் குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து வருகின்ற போது அவனை சீவரமார்கராஜவர்மன் அரண்மனை அருகாமையில் குற்றாலநாதர் குடவாய்மொழி அம்மன் கருணையினால பொன்னூர்வி அம்மனுக்கு உச்ச தோழியாகவே பிறக்க வேண்டும் என்று தெய்வத்துவ பெண்கள் எல்லாம் வந்து 7 வீட்டில் 7 தண்ணி குழந்தைகளாக வந்து பிறந்தார்கள். அந்த 7 குழந்தைகளோடு என் அன்னையான பொன்னூர்வி அம்மா எப்படி வளர்ந்து வருகிறார்கள் தெரியுமா? நாளும் ஒரு
தென்காசிமா நகரானை ஆண்டு வரக்கூடிய மன்னன் யாருன்னா சீவரமார்க்க ராஜமன்னன். சிவனமர்ந்த ராஜமன்னர். அவருடைய உடன்பிறந்த தங்கை பொன்மாலை. பொன்மாலை என்ன பெண்மணியார்? பொன்மாலை பொன்னன் இரண்டு தம்பதிக்கும் பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தைதான் யாருமே பொன்னூர்வி என்று சொல்லக்கூடிய பெண்ணரசி. பொன்னூர் என்ற பெண்மணியார். உற்சாகநாத குடல்வாய்மொழி அம்மன் கருணையினாக அது ஆண்டவருடைய அனுகிரகத்தினாலே பொன்னூரி அம்மா பிறந்து வளர்ந்து வருகின்ற போது எனவே அம்மைக்கு வயசு 16 வயது ஆகிவிட்டது. இப்போது 16 ஆண்டு வயதில் பகவான் பார்வதி அம்மனுடைய கருணையினாலே அது ஆண்டவருடைய அனுகிரகத்தினாலே பருவம் அங்கில் அடைந்தால் பாங்கையான பொன்மாலை என்று சொல்லும் பெண்ணாள். அவனே அழகு அழகு அப்பேரொட்டு அழகாக இருக்கின்றாள் பொன்னூரி அம்மா. அழகில் சிறந்ததாக இருக்கிறார் அம்மா. தெய்வ அம்சத்தில் பிறந்தாள் அல்லவா? தெய்வ குழந்தை தெய்வ தாயல்லவா? அப்பேற்பட்ட அழகு நிறைந்த பொன்னூரி அம்மா எனவே தோழியர்கள் சூழ்ந்து வர அவையா தோழி பெண்களோடு ஆடுவது பாடுவது ஓடுவது என்று விளையாடுவது அம்மா சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். அம்மா அம்மா சந்தோஷமாக இருக்கும் போது காலங்கள் கடந்தது. நாட்கள் நகர்ந்தது. காலங்கள் கடந்து அம்மை பருவம் அடைந்து 5 வருடங்களாகிவிட்டது. அவனே 5 வருடம் ஆனா என்ன பொன்னூரி அம்மனுக்கு வயசு 21 பிறக்கிறது. 20 வயதாகிவிட்டது. அவர் சொன்னார் பொன்மாலை தன் கணவனான பொன்னுச்சாமி இடத்திலே என்ன சொல்கிறார்? எந்த கணவராசம் என்னுடைய வார்த்தை கேளோ, உன்னுடைய வார்த்தை கேளோ. என்னடி நம்ம மகா பொன்னூர்விக்கு வயசு 21 பிறகு ஆமா 20 வயசு ஆயிடுச்சு. பெண் குழந்தை பருவம் அடைஞ்சு 5 வருஷம் ஆச்சு. ஆமா எவ்வளவு காலம் தான் நம்ம பிள்ளையை வீட்டே வச்சு பாதுகாக்க முடியும்? காலத்துல கல்யாணம் பண்ண முடியும். அதனால சுவாமி என்ன உடனே ஒரு மாப்பிள்ளை பாருங்க. ஏம்மா என்னதான் பாப்பா பாப்பா கேட்குமா? என்ன இப்படி சொல்றீங்க? நம்ம ஒரு மாதம் ஆகுமே. சரி நான் நீங்க சொன்னா சரிதான். ஆமா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால சொல்றேன். எனக்கு எப்போ அந்த சிந்தனையில தான் இருப்பேன். சரி உங்களுக்கும் ஆசை தானே பேரே பேட்டி எடுக்கணும்னு ஆசை இருக்காதா? எப்படா பிள்ளை கல்யாணம் நடத்துவோம், எப்படா பேர குழந்தை பார்ப்போம், ஆமா அப்படின்னு ஆசை தான் இருக்கும். சரிங்க. இப்போ உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சாச்சுன்னா இப்படியே ஒரு 2-3 மாசத்துல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா அதனால தான் சொல்றேன். சரிப்பா என் தாயார பொன்னன் அழைத்து பொன்மாறிந்த ஓரத்தை சொன்னால் அல்லவா? அவன் பொன்னன் என்ன மன்னன் நினைக்கிறார். என்னடா மனைவி சொல்வதும் சரிதான். ஆமா ஆமா ஒரு பெண் மகளை எவ்வளவு நாள்தான் பாதுகாப்பா
இருக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு வீட்டுல இருக்க முடியும்? பருவம் அடைந்து விட்டார். நல்ல பையனை பார்த்து பெண்மகளை மனமுடித்து கொடுத்தாலே பெற்றோருடைய கடமை. கடமை கடமை அப்பதானே கடமை நல்லபடியா நடந்து செய்வோம். கடமை நிறைவடையும். கல்யாணம் முடிஞ்சா கடமை முடிஞ்சிருந்தாங்க. அதுக்கு எத்தனை வரவு செலவு எத்தனை இருக்கு? ஏனை வேத்தி விவசாயம்லாம் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. தீபாவளி ஆடி எத்தனை இருக்கு? பொங்கல் அம்மா ஐப்பசி தீர்த்தம், சித்திரை தீர்த்தம், வைகாசி தீர்த்தம் கிடையாது. வைகாசி மாசம் விசாகம் தான் வரும். வைகாசி விசாக திருநாள் திருவிழா என்னை கூட்டு போனாங்கல்ல, சாப்பியே சாப்பாடு மாமியார். ஆகையினால என் தாயான பொன்மாலை என்ற விவரத்தை சொன்னபோது பொன்னன் என்ற மன்னன் மனைவி சொன்ன வார்த்தையை காற்று கேட்டு அவையா மகனுக்கேற்ற மாப்பிள்ளையை பார்த்து கொண்டே இருக்கிறார். மணவர்களே பார்த்தார்கள். மாப்பிள்ளை நல்ல பையன் கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இப்ப உள்ள காலத்துல. நல்ல பையன் கிடைக்கிறது நல்ல பிள்ளை கிடைக்கிறது அப்படி சொல்லுங்க. பையனை பார்க்க நல்ல பையனா தான் இருக்காங்க. ஆனா என்னென்ன ஆவான பழக்கம்லாம் இருக்கும், அத்தனை பழக்கம் அந்த பையன் இருக்கும். கெட்ட பழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கம் இருக்கும். ஆனா இப்ப உள்ள காலத்துல நல்ல பையனா இருந்தா பொண்ணு சம்மதிக்கவும் மாட்டாங்க. இப்ப உள்ள காலம் என்னப்பா மாப்பிள்ளை பார்த்தீங்க, ஒரு செல்லு கேட்டா அந்த பையன் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஆமா கொஞ்சம் பலகாரம் வாங்கினாங்கன்னா வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஒரு செல்போன் வாங்கி தந்தாரு, நெட்டாடு போட்டு கொடுங்கன்னு சொன்னா அது போட்டு தர மாட்டேங்கிறாரு. அப்படிங்க எனக்கு இந்த பையன் வேண்டாப்பா, நம்ம அத்தை பையனை பாருங்க, அவன் எப்ப போட்டுருக்கான் அப்படிங்க. ஏற்கனவே எனக்கு ஒரு சேரலாம் அசம் எடுத்து வந்துட்டான்ப்பா. உங்களுக்குலாம் தெரியாம எடுத்து வந்தாரு. அதுக்காக சில வீட்டுல சில பெண்கள் அப்படி இருக்காங்க, சில ஆண்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. காலைகள் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறது. ஆனா பொன்னொரு அம்மனுக்கு வயது 21 பிறந்தவனை அவனை மணமகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மணப்பெண் வீட்டுல தேடிக் கொண்டிருக்கிறார்கள். பொண்ணுக்கு வயசு 21. பையன் பிறக்க போறான். அந்த பொன்னொரு அம்மனுக்கு ஏற்ற மணமகன் எங்க இருக்கிறார்கள் மண்ணா? எங்க இருக்கிறார்? அந்த தென்காசி மாநகரில் தெய்வ ராணி. ராணி ராணி எவ்வளவு அழகான பேர் பாத்தீங்களா? பொருத்தமான பேரு மாமா.
அந்த காலத்துல பெரியவர்கள் ஒரு பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சாங்கன்னா சரி முதலில் பார்க்கக்கூடிய பொருத்தம் ஆமா பெயர் பொருத்தம். பெயர் பொருத்தம். மாப்பிள்ளை பேர் சுப்பையா அப்படின்னு இருந்தா சரி அந்த அம்மா பேர் சுப்பம்மாளா இருப்பாங்க. ஆமா அப்படி பொருத்தமா இருப்பாங்க. மாப்பிள்ளை பேர் முத்தையாவா இருந்தா சரி அந்த அம்மா பேர் முத்தம்மாளா இருக்கணும். ஆமா அவ்வளவு கச்சம் பொருத்தமா இருப்பாங்க. மாப்பிள்ளை பேர் சரவணன் அப்படின்னு இருந்தா சரி அந்த அம்மா பேர் சரஸ்வதியா இருப்பாங்க. ஆமா எப்படி? சரஸ்வதி. நம்ம ஊர்ல விளையாட்டு அதான் பார்த்தேன். ஆகையினால இப்படி அந்த காலத்திலே பெரியவங்க எல்லாம் பெயர் பொருத்தம் பார்ப்பாங்க. ஆமா இப்படி பெயர் பொருத்தத்தை பார்த்துதான் பெரியவர்கள் அந்த காலத்துல தாலி கட்டி சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாங்க. ஆமா 100 வயசு 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்ப உள்ள காலத்துல அப்படிலாம் போக முடியுமா மாமா? இப்போ பொருத்தமே 6 பொருத்தம் இருந்தா போறோம். ஆமா 6 பொருத்தமா 6 பொருத்தம் தான் இருக்கும். ஆமா எந்த பொருத்தம் சேரக்கூடாதுன்னு இருக்கும். அதுதான் கரெக்டா 6 பொருத்தம் இருக்கும். அது இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் போய் ஒன்னா இருந்து பொருத்தம் பார்க்கும் போது சரி அப்படியா 6 பொருத்தம் தான் இருக்கும். பிள்ளை எப்படியாவது என் பையனை கெட்டலாம் நினைச்சேன்னு ஐயா சொல்லுவாரு. ஆமா உடனே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆகா இவங்க சம்மதிச்சுதான் வந்திருக்காங்க. ஆமா நமக்கு ஏன் சாண்டலாம் நமக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கல்யாணத்தை முடிக்கும். ஆனா கோயில வச்சு தாலி கட்டுங்க. ஆமா ஏதாவது ஒரு ஆலயத்தில் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வழி அங்க கொண்டு போட்டுருவாங்க. இறைவனுடைய சன்னிதானத்துல வைத்து நடக்கும் திருமணம் நல்லபடியா நடக்கும். ஆமா அதனால நம்பிக்கை வச்சு இவங்க தாலி கட்டுவாங்க. ஆமா சில பேர்கள் நல்லபடியா ஆயுள் அதிகமா இருக்கும். சரி சில பேருக்கு பாருங்கன்னா கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 5 வருஷம் தான் இருக்க முடியும். ஆமா அது ஒரு சூழ்நிலை. அது இப்ப காலகட்டத்தில் தந்துரி போய் கொண்டிருக்கிறது. ஆமா அதுவும் இல்லாம அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் 100 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னா அந்த காலத்து சாப்பாடு வகை அப்படி சாப்பிட்டாங்க. ஆமா அருமையா சாப்பிட்டாங்க. கம்பம் கேழ்வரகு மக்காச்சோளம் குருதாரி சாமி ரிஷி காலக்கண்ணி ஆமா அப்படிங்கிற தானியத்தை சாப்பிட்டாங்க அந்த காலம். சரி இப்ப சாப்பாடு அப்படியே சாப்பிடுறோம். இப்போ ஒரு சட்டையை சாப்பிடுறோம். இப்ப பாருங்கன்னா உரம் என்பதே கிடையாது. எல்லாம் ஆகாத உரம் தான். உரம் உரம் ஆகாத உரம். அந்த காலத்துல களத்தொழிலை எதிர்க்கணும்னு சொன்னா சரி அதுக்கு முன்னாலே தலைகளை எல்லாம் பறிச்சு வயக்காட்டை கொண்டு கொடுத்துருவாங்க. ஆமா வச்சு கொலை ஆமா கொல்லிக்குள்ள ஆவாரமுட்டு கொலை இப்படி எல்லாம் கொண்டு போட்டு தொழில் மிதிச்சு நடக்கும் போது அவ்வளவு வேலைப்பாடு நடக்கும். ஆமா அவ்வளவு மனமாவும் இருக்கும். இப்ப அப்படி இல்லை. களத்தொழில் எடுக்கணுமா அதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு. கலைக்கொள்ளைன்னு ஒரு பேரு. ஆமா அது ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஆமா அந்த உரத்தள்ளி போட்டாச்சுன்னா போதும். கப்பல் ஒரு களை வராது. களை அதே மீறி வந்ததுன்னா 2 ஆண்டுகளை விட்டு களை எடுத்துக்கிடுவாங்க. உடனே எடுத்துக்கிடுவாங்க. இப்ப காலம் நடந்து போய் கொண்டிருக்கிறது. சரி அந்த காலத்துல இருந்து விவசாயம் அதிகமாக
செண்பகராஜன் என்ற அழகான பேராமத்தை கொடுத்து செல்வ பேரை கொடுத்து தெய்வராஜாவும் தெய்வராணி வளர்த்து வருகின்ற போது அவனை தெய்வராஜா வளர்த்து மகனாகிய செண்பகராஜனுக்கு அந்த செல்வராஜனுக்கு 23 வயதாகிவிட்டது. 20 வயசாயிட்டு உடனே தாய் தந்தை 2 பேரும் தன் மகனான செண்பகராஜனை அருகாமை அழைத்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? மகனே செண்பகராஜா, என்னப்பா உனக்கோ வயது 23 கிடைக்கிறது. அவன் 20 வயசாயிட்டுப்பா. நாங்க நல்ல முறையில இருக்கும் போது உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வாங்கணும்னு ஆசைப்படுறோம்ப்பா. சரியப்பா. உனக்கு பெண்ணை பார்க்கட்டுமா என்று தாய் தந்தை கேட்டார். 2 பேரும் கேட்டார்கள். அப்ப சொன்னார் செண்பகராஜன், அப்பா என்னப்பா 23 வயசு தானப்பா ஆகுது. இன்னும் 2 வருஷம் மாட்டி 25 நடத்துவேன். 25 நடக்கிறா, 27 நடக்கிறா, என்ன இது அவசரப்படுறீங்க கல்யாணத்துக்கு அவசரப்படாம போறதுனால அவருப்பா அப்படின்னு சொன்னார் செண்பகராஜன். தட்டி தட்டி கழிச்சாருயா. உடனே தெய்வராணி சொன்னாங்க, எங்க என்ன? நம்ம பையனுக்கு கல்யாணத்து மேல நாட்டமே இல்லாம இருக்கிற. ஆமா ஆமா. கல்யாணத்து மேல நாட்டம் இல்லாத ஆண் மகனுக்கு என்ன ஒரு பெண்மகளை பார்த்து திருமணம் முடித்து வைத்து விட்டோம். ஆனா நடத்தினமான நாளை நிரந்தர இரண்டிற்கும் மன கசப்பு ஏற்பட்டு